தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 9/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார். நாம் பாக்கியவானாக பாக்கியவதியாக இந்த உலகத்தில் எல்லா தீங்கிற்கும் விலக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டு எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலே வாழ்ந்தோம் என்றால் நாம் பாக்கியவானாக பாக்கியவாதிகளாக வாழலாமாம். ஆனால் நாம் என்ன செய்வோம்? எப்பொழுதும் உலக சிந்தனை. அப்படித்தானே? ஒருவர் தீமை செய்துவிட்டால் இப்படி தீமை நடந்துவிட்டது என்று நினைப்போம். ஒருவர் துரோகம் செய்துவிட்டால் இப்படி துரோகிகள் பெருகிவிட்டார்களே என்று அவர்களையே நினைத்துக் கொண்டிருப்போம். இப்படி உலக மக்களையும் உலக நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே? கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் இன்றிலிருந்து எப்பொழுதும் என் நினைவாக என் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்து எப்பொழுதும் என்னுடனே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக வாழ்வீர்கள். எந்த உலக பிரகாரமான துன்பங்களும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அது மேற்கொள்ள வந்தால் அதை நீங்கள் அழித்து விடுவீர்கள். அது உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களை பகைக்கிறவர்கள் மீது அது ஒட்டிக்கொள்ளும் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, நாம் இன்றிலிருந்து உலகத்தை மறந்து இறைவனை தேடுவோம். அவர் வேதத்தை நேசிப்போம். இரவும் பகலும் தியானமாயிருந்து அதனுடனே வாழ்வோம். கர்த்தர் பாக்கியவன்களாக பாக்கியவதிகளாக இந்த பூமியில் நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழச் செய்து மகிழ்வரச் செய்வார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் எப்பொழுதும் முது வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது நாங்களும் எங்கள் சந்ததிகளும் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ வைப்பேன் என்று கூறினேன். கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்றிலிருந்து முது வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும் மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், உடனே இருப்போம் என்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.